சிறிய வாய், குறைவாக பேசுதல் கொஞ்சம் கடினமான விஷயம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ண வேண்டும் மனிதன். இந்த இடத்துல தான் நம்ம குழப்பமாக இருக்குது. அப்போ இந்த வடிவங்கள்லாம் உண்மையா அல்லது தத்துவங்களால் நிறைந்த வடிவங்களா? எப்படி புரிந்து கொள்வது? இவர்கள் இப்படி குழப்பினால் நம்மவர்கள் இந்துக்கள் குழம்பாமல் இருப்பதற்காக தான் இந்த பதிவே. அப்போ இந்த வடிவம் என்ன? ரியலாக இருக்கக்கூடிய வடிவங்கள் தான். யாருக்கு? டிவோட்டி பார்த்திருக்கார்கள், பாடியிருக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட வடிவங்கள் ரியல் தான். டிவோட்டிக் புத்தி இருக்கக்கூடியவனுக்கு, மனம் இருக்கக்கூடியவனுக்கு இது உண்மையாக தோன்றுகிறது. இது உபனிஷத் தத்துவங்களாக தோன்றுகிறது. புத்தியும் இல்லை, மனசும் இல்லை, ராட்சச மனிதர்களுக்கு இது மித்தாக தோன்றுகிறது. இவ்வளவுதான் விஷயம். அறிவோம். நமது விநாயக பெருமான் மித்தா, மிஸ்டிக்கா, ரியல்லா? இவர் யார்? இவர் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, நம்ம சுவாமி சின்மயானந்த சொல்றார், த மேப் இஸ் அ ஃபிசிக்கல் கைடு ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இன்டெலெக்சுவல் குரோத். மாணவர்களுடைய புத்தி வளர்ச்சிக்கு லேண்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மேப்பை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மேப்பின் மூலமாக அதுக்கப்புறம் ரியல் லேண்டை புரிஞ்சுக்கும். இந்த சேம் வே, in order to help the philosophical concepts of Vedanta, Vyasa the mighty teacher, வேதாந்த விஷயங்கள், உபனிஷத் விஷயங்கள் நமக்கு புரிய வைப்பதற்காக பகவான் வேதவியாசர், அற்புதமான ஒரு ஆசிரியர், felt the need for supplying some conceivable representations, and these are provided in the word pictures and the stories in the Puranas. அவரால் இயற்றப்பட்ட புராணங்களில் வேர்ல்டு பிக்சர் அண்ட் ஸ்டோரிஸ் அதை ரெண்டுத்தை கொண்டு வந்திருக்கார். யார்? பகவான் வேதவியாசர். எதுக்காக? உபனிஷத்து விஷயங்களை சொல்வதற்காக இப்படிப்பட்ட கதைகளையும் இப்படிப்பட்ட வேர்ல்டு பிக்சர் இதை கொண்டு வந்திருக்கார் பகவான் வேதவியாசர். அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் நமது விநாயக பெருமான். வேர்ல்டு பிக்சர். இதன் மூலமாக உபனிஷத் கருத்தை நமக்கு சொல்ல வருகிறார் பகவான் வேதவியாசர். அப்படி சொல்றார் நம்ம சுவாமி சின்மயானந்தர். இது பகவான் விநாயகர். அவருடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அவருடைய வடிவத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னா, அவருடைய பெரிய காதுகள் மனிதன் நல்லதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அவருடைய பெரிய தலை அதிகமாக சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. விநாயகர் பெருமானுடைய பெரிய வயிறு அனைத்தையும் செரிக்க வேண்டும். சாப்பிட்ற விஷயங்கள் இல்லை. என்ன வேணாலும் சாப்பிட்றது, அதை செரிக்கணும் அப்படி இல்லை. உலகத்தில் வரக்கூடிய எல்லா கெட்ட அனுபவங்களும் நல்ல அனுபவங்களும் சுலபமாக செரிக்க வேண்டும். டைஜஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக உட்காரணும். அதற்காக சிறிய வாய், குறைவாக பேசுதல் கொஞ்சம் கடினமான விஷயம்தான், இருந்தாலும் முயற்சி பண்ண வேண்டும் மனிதன். சிறிய கண், கூரிய பார்வை, ஷார்ப்பாக இருக்கு, கவனித்து பார்க்கறது. தந்தங்கள் நேர்மறை எதிர்மறை, ஒன்று உடஞ்சிருக்கு, ஒன்று முழுசாக இருக்குது தந்தம். அது எதனால் உடைக்கப்பட்டதுன்னு ஒரு கதை இருக்குது மகாபாரதம் எழுதுவதற்காக. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபிலசாபிக்கலாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள். இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை இது அப்படி இருந்தால் அப்படி இருக்கும், அது மாற்றி யோசித்து ஒரு முடிவு கூறுமே, அது நேர்மறை எதிர்மறை எண்ணங்கள். நாமளாகவே அதை அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் இங்கே தந்தங்கள். துதிக்கை, செயல்திறன். ஒரு குண்டூசியும் எடுக்கும் துதிக்கை, ஒரு பெரிய மரத்தையும் எடுக்கும், பாறையும் எடுக்கும். அந்த செயல்படுகின்ற திறன், அந்த எஃபிஷியன்சி தான் இங்கே துதிக்கையாக சொல்லப்படுகிறது. கோடாரி, அவர் இடத்துல இருக்கக்கூடிய கோடாரி வச்சிருக்கிறார் நமது விநாயக பெருமான். பற்றுதல்களை வெட்டுதல், அட்டாச்மெண்ட்லாம் நம்ம கட் பண்ணணும் வாழ்க்கையில், அப்போ தான் சுகம் வரும். அதற்காக அந்த கோடாரி வைத்து கொண்டிருக்கிறார். கயிறு, நல்லதை நோக்கி இழுப்பது. கோடாரியால் நமது பற்றுகளை எல்லாம் அறுத்து நல்ல விஷயங்களுக்கு நோக்கி நம்மளை இழுப்பதற்காக இந்த கயிறை வைத்து கொண்டிருக்கிறார். லட்டு, இடது கருத்தில் ஏன் லட்டு வச்சுன்னா செயலின் பலன், நல்ல காரியங்களை தான் அதனுடைய பலன் சிறப்பாக இருந்தால் லட்டு. பிரசாதம். வலது கரம்னா ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங்ஸ், இறைவனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு. அடுத்தது எலி, ஆசைகள். நம்ம உள்ளுக்குள்ள ஆசைகள்னால் அவனுடைய பாதத்தில் கண்ட்ரோல்டாக இருக்குது. டிசைர் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலாக இருக்கிறது, ஆனால் கண்ட்ரோலாக இருக்குது, ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. இப்படிப்பட்ட தத்துவங்களை உள்ளடக்கியது தான் நமது விநாயக பெருமானுடைய வடிவம். ஔவையார் விநாயகர் அகவல் என்கின்ற பாடலை பாடியிருக்கிறார் நமது விநாயக பெருமான் மீது. விநாயகரை ஔவையார் தரிசனம் செய்திருக்கிறார்.
அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்ற பாடல்களை பாடியிருக்கிறார். அருணகிரிநாதரும் முருகபெருமானை தரிசனம் செய்திருக்கிறார். திருஞான சம்பந்தர் சிறிய வயதிலேயே பார்வதி பரமேஸ்வரனை தரிசனம் செய்திருக்கிறார். சீர்காழி சிறிய வயதிலேயே அவர் பார்வதி தேவியிடமிருந்து திருப்பாலை அருந்தி தேவாரத்தை பாட ஆரம்பித்தார். அப்போ சின்ன வயசுலேயே பார்வதி பரமேஸ்வருடைய காட்சியை பெற்றவர். ஆண்டாள் சிறிய வயதிலே கிருஷ்ண பக்தி செய்து கிருஷ்ணனை கண்டால் கடைசியில் தனது வாழ்க்கையை முடிக்கும்போது ரங்கநாதரை கண்டால் ரங்கநாதரோடு ஐக்கியமானார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமீப காலத்தில் வாழ்ந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தனது வாழ்க்கையில் காளி தேவியை கண்டார். இது பேர்பட்ட பக்தர்கள் எல்லாம் அந்த தெய்வ வடிவங்களை கண்டார்கள், தரிசித்தார்கள். இது ஒரு பக்கம். அப்போ விநாயகர் பெருமான், முருகர், கிருஷ்ண பரமாத்மா, ராமர், காளி, இப்படிப்பட்ட அந்த வடிவங்கள்லாம் இருக்க இதுதான் வேதவியாசர் புராணங்களில் வேர்ல்டு பிக்சர் அப்படின்னு சொல்கிறார். வேர்ல்டு பிக்சரை கொண்டு வந்து நமக்கு டிஸ்கிரைப் பண்ணி வச்சார். அப்போ அதில் ஒரு அர்த்தமும் இருக்குது, வேதாந்த தத்துவங்களும் பொதிந்திருக்கக்கூடிய வடிவங்களாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பக்தர்கள் பக்தி செய்து அவர்களை தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் நம்ம குழப்பமாக இருக்கிறது. அப்போ இந்த வடிவங்கள்லாம் உண்மையா அல்லது தத்துவங்களால் நிறைந்த வடிவங்களா? எப்படி இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு வடிவங்கள் எல்லாம் மித் அப்படின்னு சொல்லிட்டா ஆன்டி ஹிந்துஸ், ஹிந்து ஹேட்டர்ஸ், இந்து மதத்தை துவேஷம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இதை பற்றி கேலி செய்கிறார்கள். இதை மித்துன்னு சொல்கிறான். அதை ஒரு பக்கம் விடுங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு பதில்களாம் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இல்லை. இவர்கள் இப்படி குழப்பினால் நம்மவர்கள் ஹிந்துக்கள் குழம்பாமல் இருப்பதற்காக தான் இந்த பதிவே. ஹிந்து ஹேட்டர் சொல்கிறான், அது மித்துன்னு சொல்கிறான், கேலி பண்ணுறான். அதை விடுங்க. மிஸ்டிக் மீனிங், ஃபிலாசபர், அவன் புத்தி இருக்குது, ஆனால் இது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆனால் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு புத்திக்கு தகுந்தா போல் கன்வின்சிங்காக பதில் சொல்லுங்கன்னா அங்கே தான் பகவான் வேதவியாசர் வரார். பக்தியால் உன்னால் அப்ரோச் பண்ண முடியலன்னா ஃபிலசாஃபிக்கலாக அதை பார்த்துக்கும். இந்த கோடாரிக்கு என்ன ஒரு பொருள், கயிறுக்கு என்ன பொருள், இந்த லட்டுக்கு என்ன பொருள், இந்த எலிக்கு என்ன பொருள், துதிக்கைக்கு என்ன பொருள், இந்த வயிறுக்கு என்ன பொருள், தலைக்கு என்ன பொருள், 2 தந்தங்களுக்கு என்ன பொருள், இதெல்லாம் பொருள் பொதிந்தது. உபனிஷத் விஷயங்கள் இந்த வடிவத்தில் காட்சி கொடுக்கிறது அப்படின்னு புரிந்து கொள். மிஸ்டிக் ஃபிலாசபருக்கு இது மிஸ்டிக் மீனிங்காக தோன்றுது. பக்தர்களுக்கு ரியலாக இருக்குது. அருணகிரிநாதர் போன்றோ, ஔவையார் போன்றோ, ஆண்டாள் போன்றோ, இல்லது திருஞான சம்பந்த மூர்த்திகள் போன்றோ, இல்லது ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர்களுக்கெல்லாம் ரியலாக இருக்குது. அப்போ இந்த வடிவம் என்ன? ரியலாக இருக்கக்கூடிய வடிவங்கள் தான். யாருக்குன்னா டிவோட்டி பார்த்துருக்கார்கள், பாடியிருக்கிறார்கள். அதனால் இப்படிப்பட்ட வடிவங்கள் ரியல் தான் டிவோட்டிக்கு. இப்படிப்பட்ட வடிவங்களில் மிஸ்டிக் மீனிங். அப்போது உபனிஷத் தத்துவத்தை சொல்லக்கூடிய வடிவங்கள் யாருக்கு? ஃபிலாசபருக்கு. இப்படிப்பட்ட வடிவங்கள்லாம் கேலிக்குரிய வடிவங்கள் யாருக்கு? ஹிந்து ஹேட்டர்ஸ். அவன் ஒரு புண்ணியம் இல்லாதவன், ஒரு நல்ல சிந்தனை இல்லாதவன், ஒரு ராட்சச குணம் உள்ளவன் எல்லாம் இதை கேலி செய்கிறான், இந்த அற்புதமான வடிவத்தை. ஃபிலாசபர்ஸுக்கு இது பெரிய ஒரு தத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு புத்தி இருக்கக்கூடியவனுக்கு, மனம் இருக்கக்கூடியவனுக்கு இது உண்மையாக தோன்றுகிறது. இது உபனிஷத் தத்துவங்களாக தோன்றுகிறது. புத்தியும் இல்லை, மனசும் இல்லை, ராட்சச மனிதர்களுக்கு இது மித்தாக தோன்றுகிறது. இவ்வளோதான் விஷயம். அப்போது நமது ஹிந்து மதம் இருக்க அர்த்தம் உள்ளது. புத்திபூர்வமாக அணுகலாம், பக்தி பூர்வமாக அணுகலாம். விநாயக பெருமானுடைய ஒரு வடிவத்தில் என்னென்ன தத்துவங்கள் இருக்கோ இதே போல் நமது சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுடைய வடிவங்களுக்கும் தத்துவங்கள் உண்டு. எல்லா தெய்வத்தையும் உபாசனை செய்தால் நாம் காட்சி பெறலாம். இதுதான் சனாதன தர்மத்துடைய ஒரு குளோரி. மனப்பூர்வமாக பக்தியும் செய்யலாம், புத்திபூர்வமாக அதை பொருந்தும் கொள்ளலாம். எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கிறது. இந்து மதம் அர்த்தமுள்ளது, அழகானது, அற்புதமானது, என்றும் உள்ளது, யாராலேயும் அழிக்க முடியாது. சும்மா அந்த மாதிரி பொறாமப்படுவர்கள் இதை ஒரு குறை சொல்லலாமே தவிர ஒரு நாளும் அழிக்க முடியாது. அதனால இது சனாதன தர்மம்னு பேர். அறிவோம்.